ஸ்ரீ குருப்யோ நமகம். கடந்த சில நாட்களாக நாம் ஆரோக்கிய வாழ்வது எப்படி என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதனை மேலும் மிகைப்படுத்த மற்றும் ஒரு அவல நிலைகளை நகரங்களில் நடக்கின்ற சில கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு பின்னர் இந்த சூழ்நிலையில் எப்படி வாழ முடியும் என்பதை பற்றி சிந்திப்போம். இப்பொழுது பிளாஸ்டிக் பைகள் உபயோகம் என்பது கடந்த சில 10-20 ஆண்டுகளாக அதை எடுத்து செல்வதற்கு வசதியாக இருக்கிறது என்று பாலியோத்ரின் என்று கெமிக்கலால் உருவாக்கப்படுகின்ற பைகள் உபயோகப்படுகின்றன. இந்த பைகளில் குப்பைகள் வெளியில் வீசப்படுகின்றன, குப்பை தொட்டில் வீசப்படுகின்றன. இதை மக்கா குப்பை என்று, மக்கா பொருள் என்று அரசாங்கம் இப்பொழுது அறிவித்திருக்கிறது. இதனால் இதை தூர எறிவதனால் மண்வளம் குறைகின்றன. மண்வளத்தில் மக்கா பொருளாக இயங்கி விவசாயத்திற்கு கேடாகவும் நம் வாழ்க்கைக்கு கேடாகவும் அமைகின்றது. இதனை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களின் மனத்தில் உறுதியாக வேண்டும். ஆகையினால் பிளாஸ்டிக் பைகள் விற்கப்பட்டாலும் அதை கைக்கொள்ளாமல் நாம் துணிப்பைகளோ காகித பைகளோ, காகிதம் என்பது மரத்து பட்டையிலிருந்து உருவாக்கப்படுகின்ற ஒன்று, அது இயற்கையான ஒன்று. இதுபோன்ற இயற்கைக்கு சூழ்நிலைக்கு கேடு விளைவிக்காத பொருளை உபயோகிக்க வேண்டும் என்ற மனதில் உறுதி கொள்ள வேண்டும். ஒருவர் மட்டும் ஊர் கூடி தேர் இழுப்பது என்று கூறுவார்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். மற்றொரு அவல நிலை, மக்கள் அவர்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி கடன் வாங்கி கம்யூனிட்டி என்று கூறுவார்கள், பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடிபுகுந்து விடுகின்றனர். அதற்கு பேங்க் லோன் என்பது ஆட்டோமேட்டிக்காக கழிக்கப்படும். இந்த நிலையில் குழந்தை வளர்க்கும் போது பக்கத்து வீட்டு குழந்தை நல்ல உயர்ந்த பள்ளிக்கூடங்கள் சேர்க்கிறது, நாம் சேர்க்காவிட்டால் கௌரவம் குறைந்துவிடும் என்று எண்ணி அதனை நல்ல பள்ளிக்கூடங்களில் சேர்த்து பெண்ணை அதற்காக மேலும் மேலும் கடன் வாங்கி நம்மை மேலும் கடனாக நிம்மதியை குறைத்து கொள்ளும் அவலநிலை உருவாகின்றது. இப்படி படிக்க வைக்கிறார்கள் என்றால் அந்த படித்த குழந்தைகள் படித்து முடித்த பிறகு வெளிநாடுகளில் சென்று இவர்களை கண்டுகொள்வது கூட இல்லை. இப்படி ஒரு அவலநிலையில் அவர்கள் மிகுந்த கஷ்டங்களை ஏற்படுகின்றன. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் உள்ள இடத்தில் வாழ்வது என்பதை பற்றி நாளை சிந்திப்போம். வணக்கம், நன்றி.